ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுறா மீன் போட்டு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு சுறா மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 10 லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இந்த மீனை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுமே இதுக்கு மேலே இருக்க அந்த தோலெல்லாம் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேங்க. மீனுக்குள்ளே இருக்க முள்ளை எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த டைமில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம் சேர்த்துக்கிறேங்க. மீடியம் சைஸில் 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் இதில் சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு 10 பல் பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இது நல்லா வதங்கி வந்ததுமே கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இந்த டைமில் வேக வச்சு பொடிச்சு வச்சுருக்க சுறா மீனையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த டைமில் தேவைப்பட்ட உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகுத்தூள் சேர்த்துட்டு இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கும் சுறா மீன் கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.